அண்ணே பலகாரம் செய்யறமா வந்துட்டாங்க. அம்மா ஆ? இங்க வாங்க. தம்பி இங்க யாருண்ணே? பலகாரம் செய்ய மட்டும் வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிட்டேன். வாங்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் தான் காலைல உங்ககிட்ட பேசுறேன். அப்படியா? இவங்க தான் அன்னைக்கிலேயம்மா வணக்கம். ஏரியால பலகாரம் சொல்றதுல இவங்க தான் ஃபேமஸ். ஓ. எல்லாரும் இவங்க தான் கூடுவாங்களாம். ஆஹா. இந்த ஃபீல்ட்ல இவங்க தான் செம டிமாண்ட்னே. நான் கஷ்டப்பட்டு பேச வர வச்சிருக்கேன். அம்மா நீங்க கேட்ட எல்லாமே நான் வாங்கிட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கும் பாருங்க. சரிப்பா. ஜலடைங்க தம்பி. இது ஒரு நிமிஷம். பேப்பர் நியூஸ் பேப்பர் கொடுங்க. நியூஸ் பேப்பர். இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்கு தம்பி. ம். நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அன்னைக்காக எல்லாம் பண்ற அண்ணின்னு வரவே இல்லையா? நான் போய் கூப்பிடுறவா? இருடா அவளே வரட்டும். ராத்திரி ஆயிடுச்சுண்ணே. தூங்கிட்டாங்க என்ன பண்றது? நிலாவை பத்தி எனக்கு தெரியும்டா. அவ கண்டிப்பா வருவா. நம்பிட்டே இரு. பாக்கும். அக்கா மாவு போதுமாக்கா? ம். சரி சரி. நல்லா பண்றாங்களே. ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வந்தாலே வீடு எப்பவுமே பரபரப்பா இருக்கும். கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. வீடு முழுக்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கிறத தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எல்லாருமா ஒண்ணா உட்காந்து கலகலன்னு சிரிச்சு பேசி அம்மாக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல சொதப்பி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம அண்ணி தூங்கிட்டாங்க தானே தோணுது. முறுக்கு சூப்பர்க்கா. நல்லா இருக்காப்பா? என்ன நடக்குதுங்க? வாங்க நீ. சூப்பர்ண்ணா. நீங்க தானே சொன்னீங்க உங்க வீட்ல தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி இப்படி பலகாரம் செய்வாங்கன்னு. அதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன். அதுக்குன்னு அதுக்காக தாங்க ஏற்பாடு பண்ணேன். உங்க வீட்ல எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு கொண்டாட போறோம். சொல்ல போனா அதை விட ரொம்ப ஜாலியாக கொண்டாட போறோம். இவன் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. வெளியே வந்து பார்த்தா எல்லாமே இவனே பண்ணிருக்கான். எனக்கே இது சர்ப்ரைஸ் தான். முறுக்கு சாப்பிடுறியா? இந்தா, நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கு. இவ்வளவு கிறிஸ்பியா இருக்குல்ல? மா நிஜமாவே சூப்பரா இருக்கு. கை பக்குவம் அந்த மாதிரி. எல்லார் வீட்லயும் பகல் நேரத்துல தான் தீபாவளி. முறுக்கு சர்ப்ரைஸா? அண்ணன் நம்ம என்ன கஷ்டப்பட்டு அன்னைக்கா பண்ணிருக்கேன் சர்ப்ரைஸ். முறுக்கு சாப்பிடுறியா? இல்ல சாப்பிடு. நல்லா இருக்கா? பயமா இருக்கேன். என்னடா பக்கத்துல நம்பிட்டு இருந்தது